தமிழகத்தினுடைய பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு இருக்கின்ற தடையை அகற்றி மத்திய அரசு ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்றும் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு நான் கடிதத்தின் வாயிலாக தொடர்பு கொண்டு கேட்டு சந்திப்பதற்கும் நேரம் ஒதுக்கி தர வேண்டும் என்று நான் கேட்டிருந்தேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு சின்னம்மா அவர்களும் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்குரிய அவசர சட்டத்தினை மத்திய அரசு கொண்டு வர வேண்டும் என்ற கருத்தினை வலியுறுத்தி கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு சின்னம்மா அவர்களும் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு கடிதத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டார்கள். மேலும் தமிழகத்தில் ஓராண்டு பெய்ய வேண்டிய 2 பருவமழையின் மூலமாக கிடைக்க வேண்டிய மழையின் அளவு மிக குறைந்த அளவே நமக்கு கிடைத்தது. அதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு கடுமையான வறட்சி ஏற்பட்டிருக்கிறது என்பதனையும் தமிழகத்திலே இருக்கின்ற 32 மாவட்டங்களிலும் 50% மேற்பட்ட வறட்சி நிலை இருக்கிறது என்பதனையும் வறட்சி நிவாரண நிதியாக அனைத்து நிலைகளிலும் 39,565 கோடி ரூபாய் என்ற அளவிற்கு கோரிக்கை மனு ஒன்று தயார் செய்யப்பட்டு அரசு அதிகாரிகளால் தயார் செய்யப்பட்டு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு 3 தினங்களுக்கு முன்பாக வருவாய்த்துறையினுடைய CRA அவர்கள் கொண்டு வந்து டெல்லியில் இங்கே மாண்புமிகு பாரத பிரதமருடைய அலுவலகத்தில் தந்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். இவைகளெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இன்றைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர்கள் காலை சந்திப்பதாக எனக்கு நேரம் ஒதுக்கி தந்து நானும் இன்றைய தினம் மாண்புமிகு பாரத பிரதமர்களை சந்தித்து தமிழகத்தில் தடை செய்யப்பட்டிருக்கின்ற ஜல்லிக்கட்டை தமிழகத்தினுடைய பாரம்பரியமான உரிமையை வீர விளையாட்டை மீண்டும் நடத்துவதற்குரிய சட்ட திருத்தத்தை மத்திய அரசு கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தினேன். மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களும் ஜல்லிக்கட்டு நடத்திட தேவையான நடவடிக்கைகளை எடுத்திட வேண்டும் என்று நான் வலியுறுத்தி அதற்கு ஏதுவாக ஒரு அவசர சட்டத்தினை கொண்டு வர வேண்டும் என்ற கருத்தினையும் வலியுறுத்தி மாண்புமிகு பாரத பிரதமரிடம் தெரிவித்தேன். மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் மிகவும் பரிவுடன் நமது கருத்துக்களை கேட்டுக்கொண்டார்கள். இந்த பிரச்சனையில் தமிழ்நாட்டின் உணர்வுகளுக்கு மிகுந்த மதிப்பளிப்பதாக மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் தெரிவித்தார்கள். தமிழருடைய உணர்வுகளை நான் முழுமையாக மதிக்கின்றேன், நான் நன்றாகவே அறிந்திருக்கிறேன் என்ற கருத்தினையும் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் தெரிவித்தார்கள். மத்திய அரசு வெளியிட்ட அறிக்கை தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்னமும் தனது தீர்ப்பை வழங்கவில்லை என்றும், எனவே மாநில அரசு இது தொடர்பாக எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு மத்திய அரசு உறுதுணையாக இருக்கும் என்று மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் தெரிவித்தார்கள். ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசுடன் இணைந்து
உடனடியாக எடுப்போம் என தெரிவித்துக் கொள்கிறேன். இது பற்றிய மாநில அரசின் நடவடிக்கைகளை நீங்கள் கூடிய விரைவில் காண்பீர்கள் என்பதனையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்மையே யாவும் நன்மையாய் முடியின் என்பதை மட்டும் இப்பொழுது தெரிவித்து, மேலும் தமிழ்நாட்டின் வறட்சி நிலை பற்றி விரிவாக மாண்புமிகு பாரத பிரதமர் எடுத்துக் கூறினேன். மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களும் மாநில அரசுக்கு வறட்சிக்கு உரிய நிவாரணத்தை வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். உச்சநீதிமன்றத்தின் நிலுவையில் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நல்லா தெரியும். மத்திய அரசு அதையே சாக்கா சொல்லி 2 வருஷமா உங்களுக்கு தமிழ்நாடு மக்களோட உணர்வுகளை புரிந்து கொள்ளாம மத்திய அரசு நடந்து கொண்டதை பற்றி நீங்க திருப்பியும் வடக்கு நிலுவையில் இருக்குன்னு சொல்றதுல தீர்வு காணப்படலையே. நான் ஏற்கனவே நாங்க அவசர சட்டம் கொண்டு வர முடியாது அப்படின்ற ஒரு கருத்தை சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக பிரதமர் சொல்லியிருக்காரு. கொஞ்சம் பொறுமையாக இருங்கள், நல்லவை நடக்கும் உறுதியாக. போராட்டக்காரர்கள் மேல கடுமையான தடியடி நடத்தப்படுது தமிழக அரசின் சார்பாக. உங்களுடைய உறுதியை ஏற்றுதான் இந்த ஜல்லிக்கட்டு இந்த ஆண்டு நடத்துவதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்படும். நீங்க சொன்னது கேட்டதுதான் ஒட்டுமொத்த தமிழகம் ஜல்லிக்கட்டுக்காக ரெடியா இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது தமிழக அரசு அவங்களுடைய காவல்துறையை வச்சு தடியடி நடத்துறது நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தடியடி நடத்தின அதிகாரிகள் மேல என்ன நடவடிக்கை எடுப்பாங்க? எங்கும் தடியடி நடத்தியதாக இல்லை.